மஞ்சுமல் பாய்ஸ் சரிங்களா படம் எதிரொலி கிளம்பும் வந்து ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி உள்ளது. தமிழக போலீஸாருக்கு வந்து வைக்கப்பட்ட செக்கு அந்த நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சரிங்களா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தா கமாலில் பின் பண்ணிட்டு போங்க, ஒரே ஒரு லைட் தட்டி விடுங்க சரிங்களா. ஏன்னாங்க ரீசெண்டாக தான் மலையாளத்தில் எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் வசூலை குவித்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வந்து சும்மா 200 கோடி வரை வசூலை வந்து செய்து உள்ளது. இந்த நிலையில் தாங்க இந்த திரைப்படம் வந்து தற்போது பல சர்ச்சையில் வந்து அடிபட்டு வந்து வருகிறது. அது என்ன காரணம் சொல்லிட்டு முழுவதும் இது பண்ணால் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். 2006ஆம் ஆண்டுங்க கேரளாவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலாவுக்கு வந்த இளைஞர்கள் வந்து ஒருவர் தவறாக வந்து குணா கோயில் வந்து பள்ளத்தில் வந்து விழுந்து உள்ளனர். அவர் எங்கே காப்பாற்றுறதுக்கான நம்பர்கள் வந்து சில உதவிக்கு வந்து கொடைக்கானல் காவல் நிலையத்தை வந்து ரெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இருப்பிலுங்க அவர்கள் மீது சந்தேகம் வந்து கொண்ட காவல்துறையினர்கள் அவர்களை வந்து கொடூரமாக தாக்கி மன ரீதியாக சித்திரவதை வந்து செய்ததாக கூறப்படுகிறது. பின் தாங்க காவல்துறை வந்து சரிங்களா உதவியுடன் வந்து குகைக்குள் விழுந்த நண்பனை வந்து அவர்கள் வந்து ஒருவரை வந்து மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தாங்க அனைத்தும் அப்படியே வந்து படத்தில் வந்து காட்டப்பட்டு உள்ளது. இருப்பிலுங்க இந்த உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட போலீசார் மீது வழக்கு பதிவு செய்து சிலர் மஞ்சுமல் பாய்ஸை வந்து வற்புறுத்தி வருகின்றனர் என்பது தற்போதைய வந்து சர்ச்சைக்கு வந்து காரணம். உண்மை சம்பவத்திலுங்க சம்பந்தப்பட்ட ஜிஜி டேவிட் சரிங்களா படத்தில் வந்து குணாய்க்குள் வந்து இறங்கும் குட்டன் கதாபாத்திரத்தில் இதுங்க பற்றியும் கூறும் பொழுது அன்று எங்களிடம் வந்து இருந்தவர்களை வந்து போலீசார் வந்து துன்புறுத்துகிறது உண்மைதான். ஸ்டேஷனில் சென்ற என் நண்பர்கள் வந்து தாக்கப்பட்டனர். ஆனாலுங்க தற்போது வந்து படம் வெளியான பிறகு சம்பந்தப்பட்ட போலீஸ் வனக்காவலர் முதலியோருங்க வந்து அன்றைய சம்பவத்துக்கு வந்து எங்களிடம் வந்து மன்னிப்பு வந்து கேட்டனர். இது போன்றங்க பல கொலைகள் அங்கே வந்து நடந்துள்ளதாகவும் அதனால் இது போன்ற சரிங்களா ஒரு கொலையாக வந்து இருக்கக்கூடும் என்று நினைத்து எங்களை வந்து நண்பர்கள் வந்து குழுவை வந்து தாக்கியதாகவும் அவர்கள் வந்து கூறியுள்ளனர். வருடங்களுங்க ஓடிவிட்டது. இப்போது அவர்கள் வந்து எல்லாரும் வந்து வயதானவர்கள். இனிமேலுங்க வழக்கு பதிவு செய்து யாரையும் வந்து தொந்தரவு செய்ய வந்து நாங்கள் விரும்பலை என்று உள்ளனர். இருப்பிலுங்க இது தொடர்பான மலையாள சார்பு ஆர்வலர் சரிங்களா ஷாஜி அப்ராம் சரிங்களா என்பவர் புகார் வந்து அளித்து உள்ளனர். ஆகவேங்க அதன் கீழ் வந்து அன்று நடந்தது என்ன என்பது குறித்து விசாரிக்க வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு அரசு வந்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசினுங்க உள்துறை செயலாளர் இந்த உத்தரவை வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து பிறப்பிட்டதாகவும் தெரிகிறது. இது குறித்துங்க புகார் அளித்த அப்ராம் சரிங்களா மலையாள ஊடகத்தில் அளித்துள்ள ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க, இது தொடர்பான மலையாள சார்பு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் சரிங்களா படக்குழுவினர் தங்கள் பேட்டிகளில் வந்து உண்மையில் நடந்த சம்பவத்தை வந்து 10% கூட வந்து படத்தில் வந்து காட்டப்படவில்லை என தெரிவித்து உள்ளனர். மக்களுக்கு வந்து சிறந்த சேவையை வந்து வழங்குவது காவல்துறையின் கடமை. இதுங்க அவர்களுக்கு வந்து புரியவில்லை என்றால் சமுதாயம் வந்து புரிய வைக்கும். அதற்கானவங்க நாங்கள் வந்து புகார் அளித்துள்ளோம். இந்த சம்பவத்துங்க நிஜத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அன்றைய தினம் எந்த புகாரின் வந்து அளிக்கவில்லை. காரணம் அன்று அவர்கள் வந்து மிகவும் வந்து பயந்து இருந்தார்கள். இப்போது தாங்க எப்போ அவர்கள் வந்து அமைதியான வாழ்க்கையை வந்து நடந்துருக்கார்கள். சம்பந்தப்பட்டங்க ஜிஜி டேவிட் சரிங்களா படத்தில் வந்து அவர் யாருன்னா தெரியுமாங்க, டிஜி டேவிட் வந்து அந்த மஞ்சுமல் படத்துலங்க குட்டன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாள் அவர் தாங்க எப்போனா சிஜி டேவிட் அவர் தான். என்னிடம் வந்து பேசிய போது தங்களுக்கு எந்த புகாரும் வந்து இல்லை என்று கூறினார். நான் வந்து அவர்களுக்காக இந்த புகாரை வந்து அளிக்கவில்லை. உண்மையிலங்க நான் வந்து ஒரு மலையாளி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் வந்து ஆர்வலர். அதனாலங்க இனி யாருக்கும் இப்படி நடக்கூடாது என்ன என்றால் இக்காரை வந்து எப்படின்னு அளித்து உள்ளனர். யாரையெல்லாம் ஆபத்தில் இருக்கும்போது போலீஸார் வந்து இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, காப்பாற்றுபவர்கள் என்று கூக்குறும் போது அதை விட வந்து அதிகமாக வந்து சித்திரவதைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளங்கப்படக்கூடாது. அவர்களுங்க நட்பாக உதவிகரமாக இருக்க வேண்டும். அதனாலங்க மஞ்சுமல் பாய்ஸ் குழுவினிடம் சம்பந்தப்பட்ட போலீஸார் வந்து அதுவும் வந்து படம் வந்த பின்னரே நடந்துள்ளது. இருப்பிலுங்க இது குறித்து வந்து புகாரை வந்து தொடர விரும்பவில்லை என்று அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் எப்படின்னா கூறியிருக்காப்புல. என்னை பொறுத்தவரைங்க நான் வந்து புகார் வந்து கொடுப்பதில் அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எப்படின்னா அவர் சொல்லியிருக்காப்புல. இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு என்னென்னு கமெண்ட்ல வந்து பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.